இஸ் கோல்டு அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ வரக்கூடிய புது படங்களை தாண்டி எல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடிய பழைய படங்களுக்கு பின்னாடி தான் ஓடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்களும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ லவர்ஸ் டே முன்னிட்டு நிறைய புது படங்கள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆனாலுமே ரீரிலீஸ் பண்ண மௌனம் பேசியதே, காதலர் தினம், மின்னலே அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பஸ்டர் படங்கள்லாம் திரும்பி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படங்களுக்கு மக்கள் மத்தியில நிறைய வரவேற்பும் கிடைச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீரிலீஸ் கலாச்சாரம் அப்படின்றது செம்ம ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் புது படம் என்ன வருது அப்படின்னு பார்க்காம நமக்கு பிடிச்ச ஹீரோவோட பழைய படத்தை என்னத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம எஸ்டிஆரோட பர்த்டேக்கு சிலம்பாட்டம் படம் ரீரிலீஸ் பண்ண போதும் செம மாசான ஒரு வரவேற்பு தான். அதுக்கு முன்னாடி படையப்பா படம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்போ நடிகர்களோட பழைய படங்களை தான் ரீரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி இருக்க நிலையில அடுத்து ஒரு பிளாக் பஸ்டர், அதுவும் ஒரு டாப் ஹீரோஸோட படங்கள் ரீரிலீஸ் ஆக போகுதுங்க. பிப்ரவரி 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்களோட கில்லி படம் ரீரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தை ஆல்ரெடி 2024 தான் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கில்லி படம் என்னதான் நம்ம ஒரு 10-50 தடவை பார்த்துருந்தாலும் திரும்ப திரும்ப ரீரிலீஸ் பண்ணாலும் கண்டிப்பாக கூட்டம் வந்துட்டே இருக்கும் அப்படின்றத எல்லாரும் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். பிகாஸ் நம்ம தளபதியோட ஏதாச்சும் ஒரு படம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஜனநாயகன் படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நம்மளே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். இருந்தாலும் எப்போ படம் வருதோ அப்போ தான் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் அந்த படத்துக்கு இன்னும் சென்சார் பிரச்சனையே முடியலைங்க. ஸோ இதுக்கப்புறம் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றதும் கன்ஃபார்மாக யாருக்கும் தெரியல. ஒரு வேளை பிப்ரவரி மாதம் எண்டில் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் நிறைய அப்டேட்டும் வந்துட்டுருக்கு. இதுக்கு நடுவில் தெரி படத்தை ரீரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுவும் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த படத்தையும் தள்ளி போட்டாங்க. ஆனால் இப்படி என்னடா இது, விஜய் படத்தை ரிலீஸே பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் கொஞ்சம் சோகம்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய சோகத்தில் இருக்க நேரத்தில் இப்போ டக்குன்னு தலைவன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்லி படத்தை அதுவும் எத்தனை தடவை பார்த்தாலும் திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய இந்த மாதிரி படத்தை திரும்பி இப்போ ரீரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். கண்டிப்பாக பிப்ரவரி 20 ஒரு பெரிய பிளாஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம அஜித் அவர்களோட துணிவு படத்தையும் ரீரிலீஸ் பண்ணிட்டாங்க. அட என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தளபதி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தோட படமும் ரீரிலீஸ் ஆக போகுது. இந்த சைடு நம்ம விஜய் அவர்களோட ஃபேன்ஸும் ஹாப்பி, இந்த சைடு அஜித் அவர்களோட ஃபேன்ஸும் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேத்துக்கு நடுவில் என்ன மாதிரி காம்படிஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கறக்கு எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக மங்காத்தா படம் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ ரோகிணி தேட்டர்னாலே தலை தாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாரும் கேம்பாடே அப்படின்னு சொல்லிட்டு கேம்பா அபிஷேகம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக துணிவு படமும் எல்லாத்துக்கும் பிடிச்ச படம் தான். ஸோ துணிவு கில்லி அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடும் என்னென்ன போட்டிகள் நடக்க போகுது, தேட்டரில் எந்தெந்த ஸ்க்ரீன்லாம் கிளிய போகுது, என்ன மாதிரி பிளாஸ்டாக இருக்க போகுது அப்படின்னு தெரியல. அதே மாதிரி நம்ம விஜய் சேதுபதி அவர்களோட சூது கவும் படமும் 13 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சைடு நம்ம விஜய் அவர்கள், அஜித் அவர்கள், விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டாப் ஹீரோஸோட படங்கள் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனாலே இதுக்கப்புறம் யாரெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, முக்கியமாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரீட் பிப்ரவரி 20 இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த டே ஒரு செலிப்ரேஷனாக தான் மாறப்போகுது. அதுலேயும் இப்போ ஃப்ரீ புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா கில்லி படம் 3 லேக்கும், துணிவு படம் 1.5 லேக்கும் வசூலிச்சிருக்கு. ஸோ அடுத்து தேட்டர் கண்டிப்பாக ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நமக்கும் தெரியும். இருந்தாலும் அங்கே நடக்கக்கூடிய செலிப்ரேஷனை பார்க்குறதுக்காக நானும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் இந்த படங்களில் எந்த படத்தை தேட்டரில் போய் பார்ப்பீங்க, முக்கியமாக இந்த படத்துக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.